Taste the Daily. மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவுவது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. மணிப்பூரில் நடைபெறும் இனக்கலவரத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான LICயின் இணையதளம் முழுவதுமாக ஹிந்தி மொழிக்கு மாற்றப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் கடும் எதிர்ப்பை அடுத்து ஆங்கில மொழிக்கு மாற்றம். 600 ஏக்கர் விவசாய நிலத்தை அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். விவசாய நிலங்களை சீரழிக்க நினைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விவசாய நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காப்பாற்றிடு காப்பாற்றிடு, தடுத்திடு தடுத்திடு. மாடம்பாக்கம் ஏரியிலே கழிவு நீர் கலப்பதை தடுத்திடு தடுத்திடு. விவசாயத்திற்கான மின்மீட்டர் இணைப்புக்காக கடந்த ஆண்டு 50,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் 20,000 இணைப்புகளை வழங்கி விவசாயிகளுக்கு ஸ்டாலின் அரசு பச்சை துரோகம். நடப்பு ஆண்டில் 15,000 மின் இணைப்புகளை மட்டும் வழங்க முடிவெடுத்த நிலையில் 8,678 மின் இணைப்புகளை மட்டும் வழங்கி ஸ்டாலின் அரசு வயிற்றில் அடிப்பதாக விவசாயிகள் வேதனை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடையாத நிலையிலேயே விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து சம்பா சாகுபடி சேதமடைந்ததால் கண்ணீர் வடிக்கும் டெல்டா விவசாயிகள். நானும் டெல்டாக்காரன் என பகல் வேஷமிடும் ஸ்டாலின் குடிமராமத்து பணிகளில் கோட்டை விட்டதால் மழைநீர் வெளியேறாமல் வயல்களில் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் குமுறல். வைகை அணையில் இருந்து மதுரை மாவட்ட முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வரும் 29ஆம் தேதி வரை 418 மில்லியன் கன அடி திறக்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் விவசாய பணிகள் தீவிரம். சென்னை அயனாவரத்தில் பட்ட பகலில் இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியால் வெட்டும் CCTV காட்சி வெளியீடு. திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடமாடவே முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கடலூரில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பொதுப்பணித்துறை ஊழியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. சென்னையில் உறவினரிடம் சண்டையிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கொடூரம். 17 வயது சிறுமியை சீரழித்த வாடகை கார் ஓட்டுநர் உள்ளிட்ட 2 போக்சோவில் சிக்கினர். திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் உரிய பாதுகாப்பு இல்லாததால் சிறுமிகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சப்படும் பெற்றோர்கள். தூத்துக்குடியில் காட்டுப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட ஆண் சடலம் கண்டெடுப்பு. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் தென் மாநிலங்களில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்களிடையே கடும் அச்சம். சென்னை நீலாங்கரை பகுதியில் போதைப் பொருளை விற்பனை செய்த காவலர் சிக்கினார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக போதைப் பொருள் விற்பனையை தடுக்க வேண்டிய காவலரே குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் 5 கிலோ கஞ்சா கடத்திய 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் விவசாயி கொலை. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம். ரஷ்யாவிடம் இருந்து 2000 கோடி முதலீடு பெற்றுத் தருவதாக கூறி சென்னை தொழிலதிபரிடம் 7,32,00,000 ரூபாய் மோசடி. மோசடியில் தொடர்புடைய டாஸ்மாக் பிரிவு வட்டாட்சியர் உட்பட 9 பேரிடம் இருந்து 476 பவுண்ட் தங்கம், 11 சொகுசு கார்கள் பறிமுதல். சேலம் மாவட்டம் அரியாம்பட்டில் மாணவர்களுடன் பெற்றோர்கள் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம். அதிமுக பொதுச் செயலாளருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய ஆசிரியருக்கு திமுக அரசு நோட்டீஸ் அனுப்பியதை எதிர்த்து போராட்டம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பட்டா வழங்க மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் லஞ்சம் பெற்ற விஏஓ. திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதற்கு இந்த சம்பவமே ஒரு சான்று. தமிழகத்தில் அரசு இணையதளங்களைப் போல் போலி இணையதளங்களை உருவாக்கி நூதன மோசடியில் ஈடுபடும் கும்பல். ஸ்டாலின் அரசின் சைபர் கிரைம் பிரிவு கோமாவில் இருக்கும் நிலையில் சிறு குறு தொழில்துறையினர் எச்சரிக்கையாக இருக்குமாறு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வராண்டாவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம். நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் திமுக அமைச்சர் மாசுவை கண்டா வரச் சொல்லுங்கள் என பொதுமக்கள் ஆதங்கம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திவ்யா திடீர் தற்கொலை. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக 9 முறை தீர்மானம் நிறைவேற்றியவர் தற்கொலையால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் செயலிழந்துள்ள சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்புகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவி மன உளைச்சலில் தற்கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்டாரா என அப்பகுதி மக்கள் சந்தேகம். சென்னை திருவேற்காடு அருகே வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 8 மணி நேரத்திற்கும் மேலாக போராடிய 300க்கும் மேற்பட்டோர் குண்டுக்கட்டாக கைது. மக்களின் கோரிக்கைகள் குறித்து முறையாக பரிசீலனை செய்யாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தங்குடி ஊராட்சியில் சிமெண்ட் சாலையை சீரமைத்து தரக்கோரி பெண்கள் நாற்று நட்டு நூதன போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் கண்டன முழக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் மூழ்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். செயலற்ற ஸ்டாலின் அரசு முறையான வடிகால் வசதி செய்யாததால் பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் பராமரிப்பின்றி கருகும் பழவகை நாற்றுகள். பயனாளிகளுக்கு வழங்காமல் ஸ்டாலின் அரசின் தோட்டக்கலைத்துறை கும்பகர்ண தூக்கம். தென்காசி பொதிகை புத்தக திருவிழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கித் தவித்த பள்ளி மாணவர்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒரே நேரத்தில் அனுமதித்ததால் ஸ்டாலின் அரசு நகராட்சி நிர்வாகத்தினர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குடகனாறு அணையில் இருந்து விவசாயத்திற்காக மதகு திறந்த போது நிகழ்ந்த விபரீதம். தேன் கூட்ட இருந்த தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பொதுமக்களை கொட்டியதால் பரபரப்பு. அரசு கட்டுமானத் துறையில் சிவில் இன்ஜினியரிங் பொறியாளர்கள் பற்றாக்குறையால் கட்டட அனுமதி வழங்குவதில் தாமதம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆன்லைன் முறையை அமல்படுத்தியும் பயனில்லை என கட்டுமானத் துறையினர் குற்றச்சாட்டு.